தட்சிணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவாம்சம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் 2 கட்டம் இருக்கும். ஒன்று ராசி கட்டம், இன்னொன்று அம்சகட்டம். அம்சகட்டம் தான் இந்த நவாம்சம் அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த நவாம்சம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வர்க்க சக்கரங்களில் இது ஒரு சக்கரம், இது ஒரு கட்டம். அதாவது இதை D9 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நவாம்சம்னு போட்டாலே அதுக்கான வரையறை என்ன வரும் அப்படின்னா ஒரு ராசியை 9 கூறிடுவது அப்படிங்கிறதான் இதோட வரையறையாக வரும். அப்போ ஒரு ராசி உதாரணத்துக்கு அப்படின்னா 12 ராசி இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு ராசி எடுத்துக்குவோம். ஒரு ராசி என்ன, மேசத்தை எடுத்துக்குவோம். மேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாதங்கள் இருக்குது, அதாவது 9 பாதங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ராசியை 9 கூறிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பாதத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிலை தான் அந்த நவாம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நவாம்சத்தை பற்றி அடுத்தடுத்த நிலைகளில் உங்களுக்கு ஒவ்வொன்றா அதோடைய வகைகள் எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவாம்சத்தை 3 மண்டலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். இப்போ இந்த முதலாவதாக இருக்கக்கூடியது மேச மண்டலம். இந்த மேச மண்டலத்தில் உள்ளடக்கக்கூடிய ராசிகளாக எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இது 3 மேச மண்டலத்துக்குள்ளே வருது. ஓகே, இந்த மேச மண்டலத்துக்குள்ளே யாருடைய நட்சத்திரங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விம்சோத்ரி தசாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறது அஸ்வினி, அதாவது கேதுவோட நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப முதன்மை கிரகமான கேது, அடுத்து 4வது நட்சத்திரத்துக்குரிய கிரகமான சந்திரன், அடுத்து 7வது நட்சத்திரத்துக்குரிய கிரகமான குரு. ஸோ இப்போ கேதுவுடைய 3 நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், அதோட 4 பாதங்களும் முறையே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இதில் ஆர்டராக அப்படியே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி சந்திரனுடைய 3 நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அதோடைய 4 பாதங்கள் முறையே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகத்தில் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி குருவினது நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களும் முறையே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதில் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது தான் மேச மண்டலம். மேச மண்டலத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது சிம்ம மண்டலம். இந்த சிம்ம மண்டலத்தில் என்னென்ன ராசிகள் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். இங்கே வரக்கூடிய நட்சத்திர பாதங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த விம்சோத்ரி தசா வரிசையில் 2வது கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்களும் அதன் 4 பாதங்களும், அடுத்ததாக 5வது கிரகமான செவ்வாயோட 3 நட்சத்திரங்களும் அதன் 4 பாதங்களும், கடைசியாக 8வதாக அமைஞ்ச சனியுடைய 3 நட்சத்திரங்களும் அதன் 4 பாதங்களும் முறையே சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் அப்படின்னு அந்த பாதங்கள் வரிசையாக அமைஞ்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்கிறது. தனுசு மண்டலத்தில் கடைசி மண்டலமாக வருவது தனுசு மண்டலம். இந்த தனுசு மண்டலம் உள்ளடக்கிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம். இந்த தனுசு மண்டலத்தில் எந்தெந்த கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விம்சோத்ரி தசா வரிசையில் 3வது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், அதோட 3 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களின் 4 பாதங்கள். அதே மாதிரி அடுத்ததாக 6வது கிரகமான ராகுவோட 3 நட்சத்திரங்களும் அதன் 4 பாதங்களும், இறுதியாக 9வது கிரகமான புதனோட 3 நட்சத்திரங்களும் அதன் 4 பாதங்களும் முறையே தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த 3 மண்டலமும் சேர்த்து தான் நவாம்ச மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ நவாம்சம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வர்க்க சக்கரங்களில் ஒரு வகையான சக்கரம், D9ன்னு சொல்லப்படுது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த எந்த கிரகம் எந்த பாதத்தில், அதாவது யாருடைய சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பயன்படுது. மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களோட வலிமையை எடுத்து காட்டுறதுக்கு நமக்கு முக்கியமாக பயன்படுறது வந்து நவாம்சம். சரிங்களா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.